ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை உறவில் 13வது அத்தியாயம் இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும். கடைசி 23வது ஸ்லோகம் பார்த்தோமா? 24 பார்த்தாச்சா? இன்னைக்கு பார்க்கணும். ஓகே, திரும்ப சொல்லுங்க. ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிம் ச குணை சஹ சர்வதா வர்த்தமானோபி ந ச பூயோ விஜாயதே. யஹ யாராயினும் ஏவம் இவ்வாறு வேத்தி புரிந்து கொள்கின்றானோ புருஷம் உயிர்வாளிகள் பிரகிருதிம் ஜட இயற்கை ச மேலும் குணை ஜட இயற்கையின் குணங்கள் சக உடன் சர்வதா எல்லா வழிகளிலும் வர்த்தமானக அமைந்து அபி இருந்தும் கூட ந என்றுமில்லை சக அவன் பூயாக மீண்டும் அவிஜாயத்தை பிறவி எடுப்பது. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். ஜட இயற்கை உயிர்வாளி குணங்களுடனான இவற்றின் உறவு இவற்றை பற்றிய இந்த தத்துவத்தை புரிந்து கொள்பவன் நிச்சயமாக முக்தி அடைகின்றான். அவனது தற்போதைய நிலை எவ்வாறு இருந்தாலும் சரி, அவன் மீண்டும் இங்கே பிறவி எடுக்கப் போவதில்லை. ஜட இயற்கை, பரமாத்மா, ஜீவாத்மா மற்றும் இவர்களுக்கு இடையிலான தொடர்பு ஆகியவற்றை பற்றி ஒருவன் தெளிவாக புரிந்து கொண்டால் முக்தி அடைவதற்கு தகுதி பெற்று அவன் ஆன்மீக சூழ்நிலைக்கு திரும்புகின்றான். இந்த ஜட இயற்கைக்கு திரும்பி வரும்படி அவன் பலவந்தப்படுத்தப்படுவது இல்லை. இதுவே ஞானத்தின் பலன். சந்தர்ப்பவசத்தினால் ஜீவாத்மா இந்த ஜடவாழ்வில் வீழ்ந்துள்ளான் என்பதை புரிந்து கொள்வதே ஞானத்தின் நோக்கம். அதிகாரிகள், சாதுக்கள் மற்றும் ஆன்மீக குருவின் சங்கத்துடன் கூடிய தனது சுய முயற்சியினால் ஒருவன் தனது நிலையை புரிந்து கொண்டு முழுமுதற் கடவுளால் விளக்கப்பட்டபடி பகவத்கீதையை அதன் உண்மை உறவில் புரிந்து கொண்டு ஆன்மீக உணர்வான கிருஷ்ண உணர்விற்கு திரும்ப வேண்டும். அதன் பின்னர் அவன் மீண்டும் இந்த ஜடநிலைக்கு ஒருபோதும் திரும்பி வரமாட்டான். அறிவுடன் கூடிய ஆனந்தமயமான நித்திய வாழ்விற்காக அவன் ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுவான். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. नमस्ते सारस्वत देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. एवं वेत्ति पुरुषं प्रकृतिं च गुणैः सह सर्वथा वर्तमानोऽपि न स भूयो विजायते. ஜட இயற்கை, உயிர்வாளி குணங்களுடனான இவற்றின் உறவு ஆகியவற்றை பற்றிய இந்த தத்துவத்தை புரிந்து கொள்பவன் நிச்சயமாக முக்தி அடைகின்றான். அவனது தற்போதைய நிலை எவ்வாறு இருந்தாலும் சரி, அவன் மீண்டும் இங்கே பிறவி எடுக்கப் போவதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஸோ 13வது அத்தியாயம்
இயற்கையும் அனுபவிப்பவனும் உணர்வும் என்ற தலைப்பில் இதுவரை நம்ம 23 ஸ்லோகங்கள் கேட்டு 24வது ஸ்லோகம் கேட்டுட்ருக்கோம். இந்த 24வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் மனித வாழ்க்கையின் குறிக்கோளை பற்றி பேசுகிறார். கீதையில் நிறைய இடத்துல கிருஷ்ணர் மனித வாழ்க்கையோட குறிக்கோள் வலியுறுத்தப்படுது கிருஷ்ணரால். என்னது எது மனித வாழ்க்கையின் குறிக்கோள்னு சொல்கிறார்? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தில்? நம்ம பெரிய சமஸ்கிருத பண்டிதர்லாம் இப்போ ஆக வேண்டாம். என்ன கருத்து கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றார்? எளிமையாக எல்லாரும் என்ன மாதிரி எளிமையான பண்டிதனுக்கு புரிகிற மாதிரி கருத்தை என்னன்னு சொல்லுங்கள். மீண்டும் பிறவி எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்றதை சொல்கிறார். ஸோ இதுதான் மனித வாழ்க்கை குறிக்கோள். ஏன்னா இந்த பிறப்பு இறப்பு முதுமை நோய் என்ற இந்த சுழற்சி நம்மளை துன்பத்துக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கு. அதனால் நம்ம துன்பப்பட்டுருக்கோம். நம்மளை துன்பத்தில் இருந்து விடுவிக்கணும் அப்படின்றது தான் பகவானுடைய விருப்பம். அதுதான் நம்முடைய குறிக்கோள் அப்படிங்கிறார். மனிதனாக வாழ்கிறதோட ஒரே நோக்கம் நம்மளை துன்பத்தில் இருந்து நிரந்தரமாக விடுவித்து கொள்வது தான். ஸோ கீதையோட நோக்கம் அதுதான், வேறு எதுவும் கிடையாது. கீதை கிருஷ்ணர் உபதேசிக்கிறாருன்னா எதுக்காகன்னா இந்த பௌத்திக உலகத்தில் துன்பப்பட்டிருக்கக்கூடிய நம்மளை இந்த துன்பத்திலிருந்து விடுவிச்சு அவருடைய லோகமான ஆனந்தமயமான அறிவுபூர்வமான சச்சிதானந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்காக. ஸோ இது கீதையில் ஏற்கனவே நம்ம இந்த 13 அத்தியாயம் வரதுக்கு முன்னாடி நிறைய இடங்களில் இதை பற்றி கிருஷ்ணர் பேசியிருக்கிறார், நம்ம கேட்டிருக்கோம். இனியும் பேச போகிறார். நிறைய இடங்களில் திரும்ப திரும்ப பேச போகிறார். இந்த உலகத்தில் மறுபடியும் பிறவி எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத திரும்ப திரும்ப பேச போகிறார். காரணம் கீதையோட சாரமே அதுதான், நோக்கமே அதுதான். கடைசியில் சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜன் சரணடைய சொல்கிறதுக்கு காரணமும் அதே தான். மறுபடியும் இங்கே பிறவி எடுக்காமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா அவர் சொல்கிறார், உன்னை எல்லா பாவ விளைவுகள்லேருந்து விடுவிச்சிடுறேன், உனக்கு மோட்சம் கொடுக்குறேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மறுபடியும் இங்கே பிறவி எடுக்க வேண்டியதில்லை. எத்கத்தா நான் நிவர்த்தந்தே தத்தாம பரமமமா, என்னுடைய லோகத்துக்கு நீ திரும்பி வந்துட்டேன்னா திரும்பி இங்கே பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு. ஸோ அதுக்கான வழி என்னவோ அதை திரும்ப திரும்ப பகவான் நமக்கு கொடுத்துட்டே இருக்கார். வெவ்வேறு ரூபத்தில் கொடுக்குறார். இங்கே இயற்கையையும் பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் அவர்களுக்கு இடையிலான உறவையும் தெரிந்து கொள்றதுனாலங்கிறார். மன்மனாபவ மக்தப்தோ மத்யாஜிமாம் நமஸ்குருன்னு இன்னொரு இடத்துல சொல்கிறார். நீ என்னையே நினச்சிட்டு என்னுடைய பக்தனாகி எனக்கு நமஸ்காரங்களை பண்ணு, என்னுடைய வழிபாட்டில் ஈடுபடு. அப்படி செஞ்சேன்னா நான் சம்சயா, சந்தேகமே இல்லை நீ என்னிடத்துல சேருவேங்கிறார். ஸோ இப்படி இன்னும் பல இடங்களில் அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்தா காலே, நீ மரண தருவாயில் என்னையே நினச்சிட்டு இருந்தன்னா நீ மறுபடியும் இங்கே பிறவி எடுக்க வேண்டியதில்லைங்கிறார். ஸோ இப்படி நிறைய இடங்களில் திரும்ப திரும்ப நம்ம எப்படி இந்த உலகத்தை விட்டு வெளியேறதுன்றதை பற்றி பேசிகிட்ருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு எதிராக எப்படி செயல்படுறது? கிருஷ்ணர் பேசுனா அதுக்காக நம்ம கேட்டுறணுமா? கிருஷ்ணர் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்கணுன்னா அப்புறம் நம்ம எதுக்கு? நம்ம பேசுகிறத யார் கேட்பாங்க? அப்போது அப்படி தானே, அப்படி தான் இருக்கும். இந்த உலகத்தில் குறிப்பாக இந்த நவீன காலத்தில் எனக்கு யாரும் அறிவுரை சொல்ல தேவையில்லை அப்படின்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில்
பெரு அளவில் பரவிட்டுருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி மக்கள் தற்பெருமையில் இருக்காங்க. என்னதான் அவங்க அறியாமையின் ஆழத்தில் இருந்தால் கூட என்ன மீட்டெடுக்கவே முடியாத நிலையில் அந்த அளவுக்கு ரொம்ப பாதாளத்தில் இருந்தால் கூட அவங்க ரொம்ப தற்பெருமையோடு இருக்காங்க. கிருஷ்ணர் இங்கே சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது அவங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி இயற்கையை பற்றி, இயற்கைன்னா என்ன, எப்படி இந்த இயற்கை இயங்குது, இந்த இயற்கை யாரோட கட்டுப்பாட்டில் இயங்குறது, இதை பற்றி இன்றைக்கி யாருக்காவது, எந்த கல்வியாளருக்காவது, எந்த பட்டம் வாங்கின எந்த அறிஞர்களுக்காவது யாருக்காவது தெரியுமா? அதிகபட்சமாக என்ன இந்த ஆராய்ச்சின்ற பேரில் அங்கே இங்கே போய் சில மண் கல் எல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு வந்து இதை 1500 வருஷம் பழமையானது, 2500 வருஷம் பழமையானது அப்படின்னு யாருக்கு அதிலே பூவை சுற்றிட்டு கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்க மட்டும்தான் தெரியுமே ஒழிய அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதனால் வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்காங்க? இது இந்த காலம் நாகரிகம், அந்த கால நாகரிகம் அப்படின்னு நீங்கள் அதை அரசியலுக்கு உள்ளாக்கி இன்னைக்கு மக்களை அரசியல் காரணங்களுக்காக திசை திருப்பி விட்டுட்டு இருக்கிறது மட்டும்தான் அதிகபட்சமாக அவங்களால பண்ண முடியுது. பாருங்கள், இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தான் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான. இது யார் இதை தீர்மானிக்கிறது? தமிழ் பழமையானதா, சமஸ்கிருதம் பழமையானதா, தெலுங்கு பழமையானதா, இதை யார் தீர்மானிக்கிறது? இன்றைக்கி ஒரு விஞ்ஞானி வராரு, ஒரு பொருளை எடுக்கிறாரு, இது அடிப்படையில் இதுதான் ரொம்ப பழமையானதுன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் வர்றாரு, வேற ஒரு கருத்தை சொல்கிறாருன்னு வைங்க. இப்போ இதில் சரி யார் தவறு யாருன்றதை எப்படி தீர்மானிக்கிறது? ஆனால் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி பேரளவிலான இந்த விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு தீர்மானம் தான் வச்சுருக்காங்க. இந்த உலகம் உருவானது எப்படி அப்படின்றதுக்கு அந்த ஒரு கேள்விக்கு கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட தியரிஸ், கோட்பாடுகள் வச்சுருக்காங்க விஞ்ஞானிகள். எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குது. அது எப்படி படைக்கப்பட்டதுன்றதுக்கு அதில் ஏதோ ஒன்று தான் வாய்ப்பு இருக்கிறதுக்கு இல்லையா? அப்புறம் எப்படி 2000க்கு மேற்பட்ட கோட்பாடுகளை ஏற்றுக்கிட்டு இருக்க முடியும்? ஏன்னா இன்னொருத்தர் சொன்னது அப்படியே சொன்னால் அப்போ எனக்கு என்ன வித்தியாசம்? அதில் ஒரு சின்ன மாற்றத்தை உண்டாக்கி நான் இது என்னோட கோட்பாடு அப்படின்னு சொல்லிக்கணும். பட் இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? இந்த மாதிரி இதில் எதுவுமே உண்மை கிடையாது. அது வேற விஷயம். மனிதன் எப்படி வந்தான்னா குரங்கிலிருந்து வந்தான். இப்படி இன்னைக்கு இந்த உலகம் சார்ந்த பல விஷயங்களை தெரியாதமையே அது தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறாங்க. அதனால தான் பிரபுபாதர் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறார். தேர் நாட் டீச்சர்ஸ், தேர் சீட்டர்ஸ் அப்படிங்கிறார். அவங்க ஆசிரியர்கள் கிடையாது. பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்குறான்ற பேரில் இந்த சமுதாயத்தை ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிறார். ஏன்னா அவங்க தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. என்ன படிச்சிங்க? மனிதன் எப்படி வந்தான்? எங்கள் தாத்தாலாம் வாள் வச்சுட்டு இருந்தாருங்க, அங்கே இங்கே மரத்துக்கு தாவிட்டு இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு வாள் இல்லாமல் இருந்தது, நான் இப்போ மனுஷனாயிட்டேன். அப்படி தானே படிக்கிறோம். மேபி உங்கள் அப்பா தாத்தா இல்லாமல் இருக்கலாம், பட் அவங்களோட தாத்தாவுக்கு தாத்தாவாக இருந்திருக்கலாம். அப்படி தான் டார்வினோட தாத்தா வேணால் குரங்கா இருந்திருக்கலாம். அதுக்காக நம்ம எல்லாரோடைய தாத்தாவும் குரங்குன்னா எப்படி?
ஆயிரம் வருஷமாக நம்ம இந்த பாரத பூமியில் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு கலாச்சாரம். கோயிலுக்கு போனால் கோயிலில் பகவான் முன்னாடி தன்னுடைய பேர், நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி நம்ம அர்ச்சனை செய்கிற வழக்கம் இருக்குது இல்லையா? அப்போ கோத்திரம் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்பாங்க. என்ன கோத்திரம்னு கேட்பாங்க அர்ச்சகர்கள். அந்த கோத்திரத்தை சொல்லுவோம், இந்த கோத்திரம் அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த கோத்திரம் பேர் அது ஏதாவது ஒரு ரிஷியோட பேராக இருக்கும். அந்த ரிஷியோட வம்சத்தில் வரக்கூடியங்க அப்படின்றது அர்த்தம். எல்லா பெரிய பெரிய ரிஷிகளோட பேரை வச்சு கோத்திரமாக வச்சுட்டு இருக்கிற நம்ம குரங்குலேருந்து வந்தோன்னு பரீட்சையில் பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸாமில் எழுதுகிறோம். இன்றைக்கி வரைக்கும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. எந்த கோயிலையாவது நம்ம இல்லைங்க நாங்கள் குரங்கு கோத்திரம், குரங்கு கோத்திரத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணியிருக்கீங்களா? பாருங்கள், எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம். எவ்வளோ நவகிரக வழிபாடுன்றது ஏன்னா நம்ம நினைவு கெட்டா காலத்திலிருந்து நம்ம பண்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? எந்த கோயிலுக்கு போனாலும் நவகிரக வழிபாடுன்றது இருக்கிற ஒரு விஷயம். நவகிரக அப்படின்னு நவன்னா என்ன? 9 கிரகங்களை வழிபடுறது. அந்த நவகிரகங்களில் என்ன இருக்குது? சூரியன், சந்திரன், சனி, சுக்கிரன், இதுதான். அப்படின்னா 9 கோள்கள். 9 கோள்களுக்கு அதிபதிகளான அந்த தேவர்களை வழிபாடு செய்கிறது. கொஞ்ச நாள் வரைக்கும் விஞ்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் 8 கோள்கள் தான் இருந்தது. ஒரு கோள் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ திடீர்னு 9வது கோள் வந்துருச்சு. திடீர்னு இப்போ 10வது ஒன்று இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் 9 தான் அப்படின்றது ஆயிரம் வருஷமாக நம்ம நினைவு கேட்ட காலத்திலேருந்து நம்மளுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இப்படி ரொம்ப அடிப்படையான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட தெரியாமல் விஞ்ஞானன்ற பேரில் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது. அதனால தான் அவங்கள எல்லாம் முட்டாள்கள், அயோக்கியர்கள், ஏமாற்றுக்காரர்கள் அப்படின்லாம் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறார். காரணம், இந்த சமூகத்துக்கு இவங்க செய்யக்கூடிய தீங்கு இருக்கு பாருங்க, இது ஈடுகட்டவே முடியாது. இந்த சமூகத்தை பகவானுக்கு மிக மிக விலக்கி ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் கேட்க மக்கள் அதிக நாத்திகர்களாக மாறிட்டு இருக்காங்க. நாத்திகம் பரவறதுக்கு காரணம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன கல்வி முறை. இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் மதச்சார்பற்ற நாடு அப்படின்ற பேரில் நாங்கள் எந்த மதத்துக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பள்ளிகளில், கல்லூரிகளில் போய் பகவத்கீதை பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னா அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா மதச்சார்பற்ற நாடு. ஆக்சுவலாக பிரபுபாதர் விளக்குறார், மதச்சார்பற்ற நாடு அப்படின்னா எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் வலியுறுத்தக்கூடாது. அவங்க பயிற்சியில் இருக்கிற, இப்போ நான் ஒரு ஹிந்து, நீங்கள் ஒரு இஸ்லாமியர், நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னா நான் ஹிந்துவாக பயிற்சி செய்கிறதுக்கும் நீங்கள் இஸ்லாமியராக, நீங்கள் கிறிஸ்தவராக பயிற்சி செய்கிறதுக்கும் அனுமதிக்கப்படணும். ஆனால் என்னுடைய மதத்தை நான் இன்னொருத்தர்கிட்ட வலியுறுத்தக்கூடாது. அதுக்கு அங்கே அனுமதி கிடையாது. அவ்வளோதானே ஒழிய நான் ஒரு ஹிந்துவாக பயிற்சியை பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்கப்படுது. இன்றைக்கி உங்கள் குழந்தைங்க நெத்தியில் இது மாதிரி திலகம் போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனால் அனுமதிச்சுறாங்களா? இல்லை. இன்றைக்கி பெண்கள் தலையில் பூ வச்சுட்டு போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க நிறைய பள்ளிகளில். நீங்கள் எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவங்களோ அந்த மதத்தையே பின்பற்றக்கூடாது அப்படின்னா அப்போ என்ன ஆகுது? நீங்கள் நாத்திகன் ஆகுங்க, இறை நம்பிக்கை இல்லாதவனாக ஆகுங்க அப்படின்ட்டு தான் இன்றைக்கி சமூகம் சொல்லிக் கொடுக்குது. அப்போது இந்த சமூகம் அறியாமையை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அறியாமையில்
ரொம்ப ஆழத்தில் போயிட்டுருக்கு. அப்போ இந்த சமூகத்துக்கு எங்கே இதை பற்றி தெரிய போகிறது? இயற்கையை பற்றி, ஆத்மாவை பற்றி, பரமாத்மாவை பற்றி ஒரு குண்டூசி அளவாவது அவங்களுக்கு இதை பற்றின அறிவு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் பாருங்கள், உண்மையான பிரச்சனை என்னவோ அதை தீர்க்கிறத விட்டுட்டு இருக்கிறத பறக்கிறத என்ன சொல்லுவாங்களே, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி எதையோ செஞ்சிட்ருக்காங்க. என்ன பிரயோஜனம்? இதனால் என்ன லாபம் இருக்குது? ஒரு நாடும் இன்னைக்கு எத்தனை 1000 கோடி செலவு பண்ணுறாங்க இராணுவத்துக்காக, இந்த ஆயுதங்களுக்காக. அதுக்கு என்ன அவசியம் இருக்குது? இப்போ நீங்களும் ஆத்மா, நானும் ஆத்மா, எல்லா ஆத்மாவும் பகவானுடைய அம்சங்கள் அப்படின்ற அந்த புரிதல் இருக்கும் பட்சத்தில், பகவத்கீதையோட தெஹினோஸ்மின் எதாதே ஸ்லோகத்தோட பாதி ஸ்லோகம் உலக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில், இந்த நாட்டில், இந்த உலகத்தில் எந்த நாடுகளுக்கு இடையிலையும் எல்லை கோடு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரும் பாஸ்போர்ட்டு, விசா எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்கே போகணுன்னாலும் யோசிச்சு பாருங்கள். இப்போ எல்லாரும் இந்த மாதிரி பக்தர்களாக இருக்காங்க அப்படின்னும் போது பாஸ்போர்ட், விசாவுக்கு வேலை இருக்கா? நாட்டுக்கு எல்லை கோடு தேவை இருக்கா? இராணுவம் தேவை இருக்கா? ஆயுதங்கள் உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா? அணு ஆயுதத்துக்கு அவசியம் இருக்கா? அத்தனை 1000 கோடி செலவு பண்ணி அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறாங்க. என்ன அவசியம் இருக்குது? அணு ஆயுதத்தை வச்சு ஏதாவது ஒரு நல்ல மங்களகரமான ஒரு புனிதமான ஏதாவது செயலை செய்ய முடியுமா? என்ன இருக்கிறத அழிக்க மட்டும்தான் முடியும். அழிக்கிறதுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் யார் பணம்? நம்மளை மாதிரி சாதாரண பிரஜைகள் கஷ்டப்பட்டு உழைக்கிற, சம்பாதிக்கிற பணம் வரின்ற பேரில் அங்கே வீணடிக்கப்படுது. அதனால்தான் இந்த நாட்டு தலைவர்கள், இந்த நாடு இல்லை, உலகம் முழுக்கவே இந்த தலைவர்கள், அரசியல்வாதிகள், மருத்துவர்கள், படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது இந்த சமூகத்தை வழி நடத்துறதுக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் படித்தவங்க, இவங்க எல்லாம் உயர்ந்த பதவியில் இருக்கவங்க, பொறுப்பில் இருக்கவங்க, இவங்க நம்மளை வழி நடத்துவாங்கன்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்குது. அதுதான் நம்முடைய பண்பாடு, அதுதான் நம்முடைய கலாச்சாரம். கிருஷ்ணர் பகவத்கீதையில் 3வது அத்தியாயத்தில் அதுதான் சொல்கிறார். எத்தைத ஆச்சரத்தி ஸ்ரேஷ்ட தத்தேவே தரோ ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? பொது ஜனங்கள் எப்படி யாரை பின்பற்றுறாங்க? தனக்கு இவர் வக்கீலாக இருக்கிறாரு, இவர் ஜட்ஜாக இருக்கிறாரு, இவர் சொன்னால் நியாயமாக இருக்கும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? மக்கள்கிட்ட அதுதானே இருக்குது. நீங்கள் படிக்காத மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அவர் படித்தவர்ப்பா, அவர் வாத்தியாராக இருக்கிறாரு, அவர் சரியாக தான் சொல்லுவார். மக்கள் நம்புகிறாங்களா இல்லையா? நாட்டை ஆள்றாரு, அவரை நம்புகிறாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் மக்களை ஏமாத்துறவங்களா இருக்காங்க இன்னைக்கு, துரதிருஷ்டவசமாக. அவங்க எல்லாம் எது கல்வி நினச்சிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் அறியாமை. நம்ம இந்த அத்தியாயத்தில் இந்த 8வது ஸ்லோகத்திலேருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் 5 ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ஞானம்னு ஒரு 20 ஐட்டம் கொடுக்குறார். அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தி அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்குறார். அதில் ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்கப்படுதா? இன்றைக்கி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அமானித்துவம், அதம்பித்துவம், ரெண்டுமே அடக்கம், கர்வமின்மை. அடக்கம், கர்வமின்மை அப்படின்னா, அடக்கம் அப்படின்னா முதல்ல தமிழில் ஒரு இது சொல்லுவாங்க தெரியுமா? இந்த நிறைகுடம் தழும்பாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படின்னா உண்மையிலே அறிவுள்ளவன் சும்மா நான் எனக்கு தெரியும்னு தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்க மாட்டான். ஏன்னா எங்கே அவசியம் இருக்கோ, எங்கே தேவை இருக்கோ அங்கே மட்டும்தான் அவன் பேசுவான். ஆனால் இன்னைக்கு சமூகத்தில் பாருங்க,
இப்போது சமீபத்தில் நான் நியூஸ் பார்க்குறேன், இந்த 10வது வகுப்பு 12வது வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் இந்த தேர்வு முடிவு வருது. ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது. இந்த வருஷம் மட்டும் இல்லை, நான் சொல்லலை, எவ்ரி டைம் நடக்கிற ஒரு விஷயம் என்ன, உடனே அதில் அந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர குழந்தைங்க, அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரவங்க, டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வரவங்க, இதெல்லாம் வந்து அவங்கள என்ன பண்ணுறாங்க, உடனே சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்து அவங்க ஃபோட்டோவை போட்டு அவங்களுக்கு பொன்னாடை போற்றி அவங்களுக்கு மரியாதை செய்கிறதுலேருந்து எல்லாத்தையும் வந்து விளம்பரப்படுத்தி, அது இல்லாமல் எல்லா ஸ்கூல் முன்னாடியும் பாருங்கள் பெரிய பெரிய பேனர் அவங்க ஃபோட்டோவை போட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள அந்த கர்வத்தையும் தற்பெருமையும் எவ்வளோ வளர்க்க முடியுமோ அவ்வளோ வளர்த்து விடுறாங்க. எது இருக்கவே கூடாதோ, ஏன்னா கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு அதே பள்ளியில் தான் நம்ம சின்ன வயசில் படித்தோம். ஆனால் இப்போ பாருங்கள், என்னை விட பெரியவங்க யாரும் கிடையாது, நான் தான் டாப், ஸ்கூல் டாப், ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படின்னு அவனை பெருமைப்பட வச்சு இங்கே பெருமைப்பட்டுக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆக்சுவலி உண்மையிலேயே அது அறிவாக இருந்தால் கூட பரவாயில்ல. உண்மையான அறிவு இருக்கிறவன் அதை அப்படி பெருமைப்பட்டுக்க மாட்டான், அது வேறு விஷயம். ஏன்னா இங்கே அறியாமையை வளர்த்துக்கிட்டு, ஆனால் எப்படி என்ன சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள். முதல்ல நீ உன்னை நினச்சி நீ பெருமைப்படு. சாஸ்திரம் அதுக்கு நேர்மாறாக சொல்லி கொடுக்குது நமக்கு. திருநாதபி சுனிஷேனா தரோரப்பி சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுக்குறார், நீ பணிவோடு இரு, அடக்கத்தோடு இருக்கு, ஒரு புல்லை விட பணிவாக இரு, மரத்தை விட பொறுமையாக இரு, மரியாதையை எதிர்பார்க்காத. ஆனால் இங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அப்படியே நேர்மாறான விஷயம். முதல்ல சுயமரியாதை எக்காரணத்தை கொண்டு நீ இழந்துடக்கூடாது. சுயமரியாதை இழந்து ஒரு விஷயத்தை நீ அடையணுன்ற அவசியமே கிடையாது. என்ன இருக்குது இங்கே சுயமரியாதை? எங்கே இருக்குது உனக்கு சுயமரியாதை? என்ன சாதிச்சுட்டு உனக்கு மரியாதை பண்ணுறதுக்கு? என்ன தெரியும் வாழ்க்கையை பற்றி? எதுக்காக பிறந்தோன்னு தெரியுமா? ஏன் இவ்வளவு துன்பப்படுறோம்? நம்ம துன்பப்பட விரும்புகிறல்ல, ஆனால் ஏன் துன்பப்படுறோன்னு தெரியுமா? இந்த துன்பத்திலேருந்து விடுபடுறதுக்கு வழி தான் தெரியுமா? எதுவுமே தெரியாத உனக்கு வந்து சுயமரியாதை என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? எனக்கு சுயமரியாதைன்னு பேசுகிறீங்களே, என்ன அதில் அர்த்தம் இருக்குது? அதுக்கு என்ன கொஞ்சம் கூட அர்த்தம் இல்லாத விஷயத்த இன்றைக்கி மக்கள் மத்தியில் திணிச்சு எல்லாரும் பாருங்கள் பைத்தியக்காரத்தனமாக அதே தான் பேசுகிறாங்க. கொஞ்சம் மக்கள் மத்தியில் பிரபலமாயிட்டா போதும், உடனே பெரிய ஒரு ஞானி மாதிரி 1000 அட்வைஸ் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். ஏன்னா இன்றைக்கி சமூகமே அப்படி தான் இருக்குது. எல்லாம் வந்து எது வந்து இருக்கக்கூடாதோ அதை எல்லாத்தையும் வளர்த்துக்கிறாங்க, எது இருக்கணுமோ அதை சுத்தமாக மறந்துடுறாங்க. அமெரிக்கா ஐரோப்பாவெல்லாம் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்ததோ அதை இப்போ வந்து இந்தியாவில் அதை தீவிரமாக கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவிலே இப்போ ஃபேஷன்லாம் மாறி போச்சு நிறையா. அசைவம் இல்லாத உணவு அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு உணவு கூட இருக்க முடியுமா அப்படின்னு இருந்த நிலை போய் இன்றைக்கி அசைவத்தினால் வரக்கூடிய பலவிதமான வியாதிகள், பலவிதமான உடல் உபாதைகள் காரணமாக அவங்க உணர்ந்து அனுபவப்பட்டு இப்போ அசைவத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்கிட்டு சைவம், அதுலேயே சைவத்திலேயே வந்து இன்றைக்கி வேகன் ஏன்னா அப்படின்ற மாதிரி லெவலுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. அதுலேயே ஃபில்டர் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இப்போ ட்ரெண்டு போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், இன்றைக்கி பறக்கிறது, மிதக்கிறது, ஏன்னா ஊறுறது,
எல்லாத்தையும் சாப்பிட்றது. அப்போ அதுதான் இன்றைக்கி இங்கே வந்து ட்ரெண்ட்டு. அது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். என்ன? பசு மாமிசம், மாட்டுக்கறி சாப்பிட்றதுன்றது வந்து நம்முடைய பண்பாட்டில் ஒரு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் எங்கள் ஊர்லெல்லாம் வந்து ஒரு கிராமம்தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் யாராவது மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்கள அப்படியே தூரமாக விலகி நின்று பார்ப்பாங்க. அவங்க பக்கத்தில் போக மாட்டாங்க. அவங்கள ரொம்ப ஏன்னா அவங்க கூட பேசுறதுக்கு கூட தயங்குவாங்க. அது அவ்வளவு பாவகரமான செயலாக கருதப்பட்டது. ஏன்னா மக்கள் அன்றைக்கி இருந்த வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? விவசாயம் சார்ந்து கிராம வாழ்க்கையாக இருந்தது. இந்த இயற்கையை சார்ந்து, இந்த இயற்கையில் வந்து பசு எருதுகளுடைய பங்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது அவங்க தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. பசு வேதத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தாய்களில் ஒரு தாயாக 7 தாய் இருக்கிறதா நமக்கு சாஸ்திரம் சொல்கிறது. நம்ம ஈன்றெடுக்கக்கூடிய அன்னை, நமக்கு சேவகம் செய்யக்கூடிய அந்த தாதீன் என்ற நிலையில் இருக்கவங்க, ராஜாவோட மனைவி, ஒரு பிராமணனுடைய மனைவி, ஒரு ஆசிரியருடைய மனைவி, இப்படி 7 விதமான தாய்கள் இருக்காங்க. அதில் பசுவும் ஒரு தாய். ஏன்னா நம்ம பிறந்த குழந்தை பசு தாயோட பாலுக்கு அடுத்தபடியாக முதல் உணவு வெளியிலேருந்து வர்றது பசுவோட பால் தான். பசும்பால் குடிக்காமல் இன்றைக்கி எந்த குழந்தையும் வளர்றது கிடையாது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? வேதம் என்ன நமக்கு சொல்கிறது? இந்த சமூகத்தில் வந்து என்றைக்கு நம்ம வந்து பசுவை மதிக்கிறது இல்லையோ, பசுவை வந்து நம்ம துன்புறுத்த தொடங்கிறோமோ, பசுவை கொல்ல தொடங்கிறோமோ, அப்போது நம்மளுடைய தாயவே கொல்கிறோம், தாயவே துன்புறுத்துகிறோம், தாயவே மதிக்கிறது இல்லை. தாயை மதிக்காத ஒரு சமூகத்தில் வந்து அமைதியே இருக்க முடியாது. மக்கள் மத்தியில், மனிதர்களுக்கு மத்தியில் போர் நடக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த பசுவதை அப்படின்னு வேதம் நமக்கு சொல்கிறது, சாஸ்திரம் சொல்கிறது. எப்போ நம்மளுடைய தாய் மேலே நமக்கு மரியாதை இல்லையோ, தாய் மேலே நமக்கு மதிப்பு இல்லையோ, தாயை நம்ம வந்து துன்புறுத்தி நம்ம அவங்க கழுத்தறுத்து கூட அந்த மாமிசத்தை கூட சாப்பிட்றதுக்கு தயங்குறது இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு சமூகம் வந்து எப்படி இரக்கம் இருக்க முடியும்? அப்போது கும்பலாக உயிர்களை காப்பாற்றினா வந்து ரொம்ப பெரிய கடவுளே வந்து காப்பாற்றிட்டாரு, கடவுள் மாதிரி அப்படின்னு பாராட்டுறவங்க இருக்காங்க. எங்கேயாவது யாருக்காவது ஏதாவது ஒரு விபத்தாயிடுச்சு, உடனே போய் யாராவது காப்பாற்றினா இன்றைக்கி எல்லாம் சோஷியல் மீடியாவில் உடனே வீடியோ எடுத்து போட்டு பாருங்கள், கடவுள் இவர் தாங்க கடவுள்ன்றது வேறு யாரும் கிடையாதுங்க, பாருங்கள் ஆபத்து நடக்கும்போது வந்து காப்பாற்றினார் பாருங்கள், இவர் தாங்க கடவுள் அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. ஆனால் இதே மக்கள் தான் இன்றைக்கி ஆயிரமாக கொத்தா போர் வரும்போது செத்து போகிறதுக்கு காரணமாக இருக்கவங்களும் இவங்களே தான். அப்போது கடவுள் மிருத்யு சர்வஹர சாகம்னு சொல்கிறாருங்க, மரண ரூபத்தில் நான் தான் வர்றேன்னு சொல்கிறார் அப்படின்னு அப்போ சொன்னால் அப்போ அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஒரு உயிரை காப்பாற்றுறத வந்து பெருசாக பேசுகிறவங்க 1000 உயிரை அழிக்கிறவங்க, அதுக்கு இவங்களும் ஒரு காரணமாக இருக்காங்க. எப்படி இது கம்ப்ளீட்டாக முரணான ஒரு செயலாக இல்லை? எப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு சமூகம் பாருங்கள். இப்படி ஒரு சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால தான் கிருஷ்ணர் நமக்கு திரும்ப வலியுறுத்துறாரு. நம்ம நீ மனிதனாக பிறந்திருக்க, உனக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லா உயிர்களுக்கும் கிடைக்கிறது கிடையாது. 84 லட்சம் வகையான சரீரங்கள் நம்ம வந்து இது என்னென்னா நம்ம கேட்கும் போதெல்லாம்
எப்பவும் பிரபு சொல்கிறது தானே, இது ஒரு நம்பர் தானே, 84 லட்சம் சொல்லிகிட்டே இருக்கு. ஆனால் 84 லட்சம் ஏன் சொல்கிறோம்? என்ன அந்த 84 லட்சம் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சு பாருங்க. 84 லட்சம், ஈவன் 84 லட்சம் வகையை விட்டுடுங்க, வெறும் 84 லட்சம் உயிரினம்னே வச்சுக்கோங்க. ஒரு வகையிலையும் ஒரு உயிரினம்னே வச்சுக்கோங்க. 84 லட்சத்தில் ஒருத்தர் தனித்துவமாக இருக்கிறார் அப்படின்னா அது ரொம்ப அரிதான விஷயம் தானே. ஒருத்தருக்கு மட்டும் 84 லட்சம் பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே. அப்போ அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும், எந்த அளவுக்கு அந்த வாய்ப்பை நம்ம தக்க வச்சுக்கணும், யோசிச்சு பாருங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அனுபவிக்க போகிறேன், நான் தான் அனுபவிப்பாளன், நான் தான் கட்டுப்பாட்டாளன், எல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஈஸ்வரோகம் அகம் போகி, நானே போகி, நானே அனுபவிப்பாளன் அப்படின்ற அந்த எண்ணத்தில் நம்ம இந்த உலகத்தில் அனுபவிக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். இங்கே அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குது? கிருஷ்ணர் எல்லாம் இங்கே புட்டு வைக்கிறார். பூமிராப்போ நலாவாயு கமனோ உதிரே வச்சா அகங்கார இத்தியமே பின்னமே பிரகிருதி ரஷ்டத்தை. இந்த பிரகிருத்தியில் நீ பார்க்குற இந்த எல்லாமே இந்த பஞ்சபூதங்களாலான விஷயங்கள் தான். இது எல்லாமே என்னுடைய சக்தி, இது எல்லாமே என்னுடைய பெரிந்த சக்தி அப்படிங்கிற ஈவன் நீங்கள் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற இந்த பிரகிருத்தியில் இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் கிருஷ்ணர் இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம கிருஷ்ணர் இல்லாமல் அனுபவிக்கணும், கிருஷ்ணரை பிரிஞ்சு கிருஷ்ணரை தனித்து நம்ம சுதந்திரமாக அனுபவிக்கணும்னு ஆசைப்படும். இங்கே அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதிகபட்சமாக இந்த உலகத்தில் இந்த ஆண் பெண் இன கவர்ச்சி இதுதான் ஒரு பெரிய விஷயமா மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்காக தான் எல்லாரும் போடுறாங்க, உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறாங்க. எல்லாத்தையும் இந்த கருவிகள் இந்த இது எல்லாம் பாருங்கள், இந்த எதிர்பாலினத்தை ஈர்க்கும் ஒரே நோக்கத்தோடு தான் இது எல்லாமே இருக்குது. இந்த உலகம் இன்னைக்கு இத்தனை பேரளவிலான இந்த வளர்ச்சி முன்னேற்றம் இது எல்லாமே அது ஒரே நோக்கத்துக்காக தான். ஆனால் சாஸ்திரத்தில் ஒரு அழகான ஒரு கதை இருக்குது, உண்மை அழகு, உண்மையான அழகு அப்படின்னு. எது உண்மையான அழகு? இங்கே நம்ம அழகை அனுபவிக்கிறதா நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், குறிப்பாக அது இளம் வயதில் இருக்கும்போது ஒரு பெண், ஒரு 16 வயது ஒரு பெண் அப்படின்னா உடனே ஏன்னா ஆண்கள் அவங்களோட கண்கள் எல்லாம் அந்த பெண் மேலேயே இருக்குது. அதே மாதிரி அஃப்கோர்ஸ் ஆண் பெண் மீது ஈர்க்கப்படுறான்னா அதே நேர் ஆப்போசிட்டு தான், பெண் ஆண் மீதும் ஈர்க்கப்படுறார். அதுக்காக ஆண் மட்டும்தான் மயங்கிறான், ஆண் மட்டும்தான் அனுபவிக்கிறான் அப்படின்றது கிடையாது. சேம் தான் பெண்ணுக்கும். பட் பொதுவாக இந்த மாதிரி உதாரணங்கள் கொடுக்கும்போது சாஸ்திரங்களில் ஆண்களை தான் கொடுக்கப்படுது. ஸோ ஒரு கதை என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு இளைஞன் ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்க்குறான். உடனே அந்த பெண்ணோட அழகில் ஈர்க்கப்படுறான். அந்த பெண்ணோட இன்பமாக இருக்கணும்னு ஆசைப்படுறான். அந்த பெண்ணை அணுகி அந்த பெண்ணிட்ட அவனுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறான். அந்த பெண்ணுக்கு புரிஞ்சிருது இவன் ஏன்னா வெறும் இந்த உடல் அளவிலான இந்த அழகில் மயங்கியிருக்கான். இவனுக்கு உண்மையிலேயே அன்பு பாசம் இதெல்லாம் எது கிடையாது. ஸோ உண்மை அழகு இது கிடையாது, வெறும் இந்த உடல் கிடையாது. இந்த உடல்ன்றது அழியக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம் அப்படின்ற கொஞ்சம் புரிதல் அந்த பெண்ணுக்கு இருந்ததுனால அந்த பெண் அந்த அவனுக்கு அந்த இளைஞனுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த பெண் சொல்கிறா, அப்படியா சரி, ஆனால் ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, நீ ஒரு வாரம் கழித்து வரணும்
ஒரு வாரம் கழித்து நீ இதே இடத்துக்கு இதே நேரத்துக்கு வா, நம்ம சந்திக்கலாம், அதுக்கப்புறம் உன்னோட விருப்பத்தை நான் பூர்த்தி பண்ணுறேன். சரின்னுட்டு அவன் போயிடுறான். ஒரு வாரம் கழித்து வரான் அதே இடத்துக்கு அதே நேரத்துக்கு. இப்போ அந்த இடத்துல அந்த பெண் இல்லை. அந்த பெண்ணுக்கு பதிலாக ஒரு ரொம்ப வயசான ரொம்ப ரொம்ப மெலிந்த உடலோட முகமெல்லாம் அப்படியே சுருங்கி போய் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பான ஒரு தோற்றம் ஒரு பெண்மணி இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட இவன் விசாரிக்கிறான், எங்கே அந்த பெண்மணி அப்படின்ட்டு. யாரப்பா விசாரிக்கிறேன், இந்த மாதிரி நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தேன், ஒரு பெண்ணை பார்த்தேன், அவர்கிட்ட என்னுடைய ஆசையை சொன்னேன், அவள் ஒரு வாரம் கழித்து வர சொன்னான், நான் இப்போ அந்த பெண்ணை தேடி வந்திருக்கேன். அப்போ அந்த பெண் சொல்கிறா, அது நான் தான். இவனுக்கு நம்பிக்கையே இல்லை. அது எப்படி, போன வாரம் அவ்வளோ அழகாக இருந்த, இப்போ இப்படி இருக்க நீ, உன்னை பார்த்தா அப்படி அந்த பெண் மாதிரி தெரியல, உன்னை நான் நம்ப மாட்டேன். இல்லை, போன வாரம் அந்த அழகு என் கூடவே இருந்தது, அந்த அழகை நான் எனக்குள்ளேயே வச்சுருந்தேன், ஆனால் இப்போ நான் அந்த அழகை தனியாக பிரித்து வச்சுருக்கேன், நான் வீட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டேன், அந்த அழகை நீ வேணால் பாரு அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா ஒரு 4-5 பாத்திரம் இருக்குது. அந்த பாத்திரம் முழுக்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு வாரமாக நல்லா வாந்தி பேதி போகிற மாதிரி மருந்தை சாப்பிட்டு என்ன போகிறத எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு பாத்திரம் ஃபுல்லாக வாந்தி, இன்னொரு பாத்திரம் ஃபுல்லாக மலம், இன்னொரு பாத்திரம் ஃபுல்லாக மூத்திரம், இப்படி என்னென்னலாம் வந்ததோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போது அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ பார்த்த அந்த அழகு இதுதான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கதை ரொம்ப சிம்பிளாக தெரியலாம், நமக்கு இதில் என்ன அப்படின்னு நமக்கு உணராமல் போகலாம். ஆனால் கொஞ்சம் புத்தி இருந்தது அப்படின்னா இதில் மிகப்பெரிய ஒரு பாடம் நமக்கு கற்பிக்கப்படுது. இந்த உலகத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உலக அழகி அப்படி இப்படி ஆண் அழகன் இப்படின்லாம் இன்றைக்கி புகழப்படக்கூடிய அந்த நபர் யாராக இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு இந்த மேலே இருக்கிற ஒரு MM கூட கிடையாது இந்த தோலோட திக்னஸ், இல்லையா? தோல் எவ்வளோ இருக்குது, மேலே இருக்கிற தோலை 1 MM கூட கிடையாது அந்த திக்னஸ். அந்த தோலை மட்டும் நீங்கள் அப்படி லைட்டாக அப்படியே உரிச்சிட்டு அந்த அந்த ஆண அழகியோ அந்த ஆண அழகனோ அல்லது அந்த உலக அழகியோ பாருங்கள், அதே மாதிரி ஈர்ப்பு இருக்குமா, அதே மாதிரி கவர்ச்சி இருக்குமா, அப்படி இதே மாதிரி செல்ஃபி எடுத்துக்கணும்னு விருப்பப்படுவீங்களா? அப்போ என்ன, அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த தோல் இல்லாமல் பார்க்கும்போது நம்ம உடம்பே பார்க்குறதுக்கு நமக்கு அருவருப்பாக இருக்கும், இல்லையா? அதை ஏதோ பேண்டேஜ் போட்டு உடனே கவர் பண்ண தான் பார்ப்போம். அது இன்னொருத்தங்களோட உடலை அந்த மாதிரி தோல் இல்லாமல் பார்க்கணுன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். ஆனால் இப்போ அந்த உலக அழகியாகவோ ஆண் அழகனாகவோ காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன, வெறும் அந்த தோல் தான். உள்ளே இருக்கிற எல்லா வஸ்துவும் பார்த்தீங்க அப்படின்னா அருவருப்பான ஒரு விஷயம்தான். உண்மை அதுதான் உண்மை. அதுதான் இன்றைக்கி நம்ம இந்த உலகில் மாயான்றது அதுதான், அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அது இன்றைக்கி ஒருபடி மேலே போய் இந்த மாயா டபுள் மாயா ட்ரிபிள் மாயாவாக மாறிக்கிட்டு இருக்கு. மாயா இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு உடலை பார்த்து கவர்ச்சி அடைகிறான்றது இந்த இயற்கை படைப்பு அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஜீவாத்மா அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால் ஆண் பெண்ணுக்கு இடையிலான அந்த ஈர்ப்பு கவர்ச்சி உண்டாகிறது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இந்த
மனிதன் எந்த அளவுக்கு தன்னுடைய இந்த அனுபவிக்கணுன்ற அந்த பேராசையினால் எந்த அளவுக்கு ஒரு விகாரமான ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கு பாருங்கள். அது எந்த அளவுக்கு அவனை இந்த உலகத்தோட மேலே அடிமைப்படுத்துதுன்னு பாருங்கள். இன்றைக்கி இந்த பேரளவு இதுவே ஒரு மாயையான ஒரு தோற்றம் தான். உண்மையான அழகு இது கிடையாது. ஏன்னா இது அழியக்கூடிய நிலையில்லாத ஒரு விஷயம். இதில் மயங்கிறதே மாயைன்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. இப்போது இதை இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு அதை படம் பிடிச்சு அதை தேட்டரில் கொண்டு அல்லது டிவியில் காட்டும்போது அதை பார்த்து அதில் மயங்குறான். அது ஆல்ரெடி ஒரு மாயாவோட நிழல் தான். அது உண்மையான ஒரு பெண்ணோட ரூபம் கூட கிடையாது. இது ஏற்கனவே ஒரு பெண்ணை படம் பிடிச்சு அது வெறும் படம் தான். அது அதாவது ஒரு உண்மை இருக்குது, இந்த உண்மையோட ஒரு நிழல் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான ஒரு நிழல் தான். அது வஸ்துவே கிடையாது. ஆனால் அதை பார்க்கறதுனால இன்றைக்கி மயங்க போகிறோம். இன்றைக்கி உலகத்தில் இந்த போர்னோகிராஃபி அப்படின்ற ஒரு இது பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் தினம் பொருளை அது என்னது டர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது. இன்றைக்கி இந்த ஆபாச படங்கள் இந்த இதை அடிமையாகாதவங்களே கிடையாது அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி போயிட்டுருக்கு. வெவ்வேறு நிலைகள் அது நடக்குது. வேறு இன்றைக்கி இருக்கிற இளைய சமுதாயம் அவங்களுடைய இந்த கவனம் அட்டென்ஷன் டைமை பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துறது அப்படின்றது அதிகபட்சமாக ஒரு 5-7 வினாடிகள் வரைக்கும் தான் அவங்களால கவனம் செலுத்த முடியுதுன்றாங்க. அதுக்கு மேலே அவங்களுடைய கவனம் சிதறி போகுதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் கேட்டால் இன்றைக்கி நாட்டில் மக்கள் என்ன சொல்கிறாங்க, நம்ம எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கிறோம், வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கோம், 21ஆம் நூற்றாண்டு, நம்ம கையில் என்னென்ன இருக்குது பாருங்கள். இன்றைக்கி பட்டனை தட்டினா ஏசி ஆன் ஆகுது, பட்டனை தட்டினா ஆடியோ வீடியோ ப்ளே ஆகுது, அது ஆகுது, இது ஆகுது, மிக்ஸி இருக்குது, கிரைண்டர் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம அனுபவிக்கிறோன்னு சொல்லி தினம் திட்டமிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை யதார்த்தம் என்னன்னா, மக்கள் இதெல்லாம் வாங்கி போட்டுட்டு கடன் அடைக்க முடியாமல் துன்பப்படுறது தான் அதிகம். உண்மை சொல்லுங்க. இன்னைக்கு ஓகே, ஒரு மேல்தட்டு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வசதிகள்லாம் அனுபவிக்கிறாங்கன்னா அது நியாயம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, சமூகத்தில் அது கூட அவசியம் கிடையாது. பட் இதில் இந்த நடுத்தர வர்க்கம் அல்லது நடுத்தர வர்க்கத்துக்கு கீழான நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இதே ஆசைகள் ஊட்டி விடுறாங்க, வளர்க்குறாங்க. அவங்களும் இதே எல்லா சௌகரியத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை. என்ன பண்ணுறாங்க? இஎம்ஐ. முன்னாடியெல்லாம் கடன் வாங்கி வட்டிக்கு, ஏன்னா அந்த அந்த இது எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாம் இந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தைகளை கொண்டு வந்துடுறாங்க. அது கௌரவமாக தெரியுதான். ஏன்னா நான் தவணை கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அது கேவலமாக இருக்கான். ஆனால் அதே இஎம்ஐ அப்படின்னு சொல்லியா பாருங்க, நான் கடன் வாங்கிட்டு வட்டி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு போல இஎம்ஐ. ஸோ இப்படி இன்றைக்கி சமூகத்தில் பெரும்பாலான மக்கள்
அனுபவிக்கிறதா நினச்சி அவங்களையே ஏமாத்திட்டு இருக்காங்க. இயற்கைக்கு எதிராக செயல்படுற வரைக்கும் இந்த உலகத்தில் யாரும் அனுபவிக்க முடியாது. இறைவனுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படுற வரைக்கும் இந்த உலகத்தில் யாரும் அனுபவிக்க முடியாது. இறைவன் நமக்கு செயல்படுத்தி காட்டுறார். உண்மையான இன்பம் எது, உண்மையிலே அனுபவிக்கிறது எதுன்றத இறைவன் நமக்கு காட்டுறார். கோலோக பிருந்தாவனத்தில் அவர் வாழ்ந்து காட்டுறார். வாழ்க்கைன்னா இப்படி தான் வாழணுன்றத நமக்கு வாழ்ந்து காட்டுறார். விவசாயம் சார்ந்து, மண்ணை சார்ந்து, பசுக்களை சார்ந்து, இயற்கையை நம்பி நீ வாழு. நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்கும். உனக்கு தெரியும் நீ என்ன விளைவிக்கிறேன்றது. உன் கையால் ஒரு விதையை நட்டு அந்த விதை வளர்ந்து அது செடியாகி அதில் காய் வந்து அந்த காயை பறித்து நீ சமைச்சு சாப்பிட்ற அப்படின்னா அதோட மன அமைதி கிடைக்கிறது. வெறும் வயிறு நிறையிறது மட்டும் இல்லாமல் மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கிறது. அது வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம எதையோ சாதிச்சிட்ருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது. நம்ம என்ன சாப்பிட்றோன்றதில் நமக்கு குறைஞ்சபட்சம் இதில் இந்த விஷம் போட்டிருப்பாங்களோ, இதில் இந்த யூரியா போட்டிருப்பாங்களோ, அந்த பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். நம்ம என்ன சாப்பிட்றோன்றது நமக்கு தெரியுது. பயங்கர சந்தோஷமாக இருக்குங்க. சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ நம்ம கோயிலில் ஆசிரமத்தில் வந்து சும்மா அப்படி ஒரு மாமரம் வந்தது. அதுவாக அப்படியே சும்மா, ஏன்னா பக்தர்கள் சாப்பிட்டுட்டு போட்ட அந்த கொட்டையிலேருந்து ஒரு மாமரம் வந்தது. நான் இன்றைக்கி நல்ல பெரிய மரமாக வந்து நிறைய காய்கள் காய்க்கிறது. கடந்த 3-4 வருஷமாக அது காய் வந்து கொஞ்சம் புளிப்பான காய் தான். அது பழமாக நம்ம சாப்பிட்றது தவிர்த்துட்டு அதை என்ன பண்ணுறோம், காய் நல்லா திரண்டு வரும்போது அதை காயாக பறித்து அதை வெட்டி ஊறுகாய் போட்டுக்கிறோம். அந்த ஊறுகாய் வந்து பக்தர்களுக்கு பரிமாறும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வெளியிலேருந்து வரக்கூடிய மக்கள்கிட்ட வேறு பக்தர்கள் வெளியூர்லேருந்து வரும்போது அவங்களுக்கு இது பாருங்கள், இந்த மாமரம் இருக்குது பாருங்கள், இந்த மாமரத்துலேருந்து பறித்த காயில் நம்ம பண்ண ஊறுகாய் அப்படின்போது அவங்க முகத்தில் உடனே நீங்கள் பார்க்கலாம் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. இந்த மரத்தில் இருந்தா அதே மாதிரி நெல்லிக்காய் மரம் இருக்குது. நெல்லிக்காய் ஊறுகாய் இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு ஆசிரம பக்தர்கள் தினமும் சாப்பிட்டும் கூட தீரல. ஒரு மரம், ஒரே ஒரு நெல்லிக்காய் மரம், அவ்வளோ நெல்லிக்காய். அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு நிலம் இருந்து ஒரு ஏக்கரோ 2 ஏக்கரோ நிலம் இருந்து நீங்கள் உண்மையாக கிருஷ்ண உணர்வோடு நீங்கள் பயிற்சி செய்தீங்க அப்படின்னா இயற்கை உங்களுக்கு ஒத்துழைக்கும் பட்சத்தில் இந்த பூமி தாய் எவ்வளோ வளங்களை கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். வாழ்க்கை எவ்வளோ அமைதியாக இருக்க முடியும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும். கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருங்க, இப்போது இன்னைக்கு காலையில் கோகுச்சந்திர பிரபு பாகவதம் உபன்யாசத்தில் ஒரு அருமையான கருத்து சொன்னார். இந்த உலகத்தில் இன்னைக்கு மக்கள் அனுபவிக்கிறான்ற நினைக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறதுலே பெஸ்ட்டு கேட்ஜெட்ஸ் தான் வாங்கிக்கிறாங்க. டிவின்னா இருக்கிறதுலே பெஸ்ட்டு டிவி, பெரிய டிவி. காருன்னா இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான கார். இப்படி எல்லா பொருள்லேயும் இருக்கிறதுலே பெஸ்ட்டு, உலகத்திலே கிடைக்கிறதுலே பெஸ்ட்டு அப்படின்னு வாங்கி அனுபவிக்கிறது தான் பெரிய இன்பம்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்போது சாஸ்திரங்களில் பார்த்தோன்னா பக்தாராம் ஏக தபஸ்வ, கிருஷ்ணர் தான் இருக்கிறதுலே எல்லாத்தையும் உச்ச அனுபவிப்பாளர் அப்படின்னு. அவரை விட உயர்ந்த அனுபவிப்பாளர் யாரும் இல்லைன்னு. அப்போது நம்ம என்ன யோசிப்போம், கிருஷ்ணர்கிட்ட இங்கே இருக்கிறத விட இன்னும் பெட்டர் டெக்னாலஜி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படியா? கிருஷ்ணர் இங்கே விட பெரிய டிவி வச்சுருக்கிறாரா? இங்கே பெரிய ஏன்னா ஆடி பென்ஸு இதை விட பெட்டரான கார் அங்கே வச்சுருக்கிறாரா? இல்லை. கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், எப்படி வாழ்க்கை வாழ்கிறார்? அங்கே தினமும் காலையில் எழுந்திரிச்சு மாடு மேய்க்க போகிறார்.
கோப்பர்கள் கூட போய் அங்கே மாடு ஒரு பக்கம் மேய்ஞ்சிட்டு இருக்கு, இங்கே ஒரு பக்கம் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. ரெண்டு பிரிவாக பிரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தங்க கண்ணை கட்டிக்கிறாங்க, இன்னொருத்தங்க போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, அவங்கள போய் தேடுறாங்க. தோற்று போனவங்க முதுகில் சுமந்துக்கிட்டு போகணும், குதிரை சவாரி பண்ணுறாங்க. இப்படி நிறைய விளையாட்டுக்கள், பல நூற்றுக்கணக்கான விளையாட்டுகள் பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ண கிரீடா. உண்மையான இன்பம் அதுதாங்க, உண்மையான மகிழ்ச்சி. அங்கே எந்த ஒரு டெக்னாலஜியும் பயன்படுத்தலை, எந்த ஒரு இதுவும் பயன்படுத்தலை. ஆனால் ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. கிருஷ்ணரை விட, பலராமரை விட, அங்கே இருக்கக்கூடிய கோபர்களை விட ஆனந்தமாக இருக்கவங்க இந்த உலகத்தில் எங்கே இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ராத்திரி படுக்க போகிறாங்க, காலையில் எழுந்து கிருஷ்ணர் தயாராகி வரத்துக்குள்ளே ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்து பார்ப்பாங்களாம். விடிஞ்சிருச்சா, கிருஷ்ணரை பார்க்க போகலாமா அப்படின்ட்டு. எல்லா கோப்பர்களும் அவ்வளோ ஆர்வத்தோடு இருக்காங்க. பிருந்தாவனவாசிக்கு காலையில் கிருஷ்ணர் மாடு மேய்க்கிறதுக்கு மாட்டை காட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாருன்னா சாயங்காலம் திரும்பி வர வரைக்கும் கிருஷ்ணர் எப்போ வருவார், கிருஷ்ணர் எப்போ வருவார், கிருஷ்ணரை பார்க்கறதுக்காகவே காத்துட்டு இருக்காங்க. அது உண்மையான அன்பு, உண்மையான அன்பு பரிமாற்றம். அங்கே உண்மையான பாசம் இருக்குது, அங்கே உண்மையான சந்தோஷம் இருக்குது. இங்கே அப்படி கிடையாது. இங்கே உறவுகளை பாருங்கள். இன்றைக்கி நாள் ஆக ஆக இன்றைக்கி இந்த நாகரிகம் வளர வளர பாருங்கள், இன்றைக்கி அநாத ஆசிரமங்கள் குறைஞ்சிட்டு இருக்கா, அதிகமாக இருக்கா? ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. முதியோர் இல்லங்கள், அப்போ நம்ம எல்லாம் வளர்ச்சியின் உச்சத்தில் இருக்கோன்றமே. அப்போ அன்பும் வளர்ந்துருக்கணும் இல்லை, பாசமும் வளர்ந்துருக்கணும் இல்லை, அதுதானே வளர்ச்சி. அன்பு யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிங்களா? எனக்கு அன்பாக இருந்தால் பிடிக்காதுங்க. பாசம்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுவா இந்த நவீன கால வாழ்க்கை? இதுவா முன்னேற்றமான வாழ்க்கை? இதுவா வளர்ச்சி? அனுபவிக்கிறோம்னு நினச்சிட்டு நம்ம அனுபவிக்கிறதும் இல்லை. ஒரு பக்கம் துன்பப்படுறோம், இன்னொரு பக்கம் நம்ம இந்த வாழ்க்கையில் சாதிச்சிட்டோம், வெற்றி அடைஞ்சிட்டோம் நினச்சிட்டு இன்னும் அதில் பாதாளத்துக்கு போயிட்டுருக்கோம். இதுதான் யதார்த்தமான நிலை, இதுதான் உண்மை. அதனால தான் கிருஷ்ணர் திரும்ப திரும்ப நமக்கு நினைவூட்டிகிட்டே இருக்கிறார். மனித வாழ்க்கையோட குறிக்கோள் இது இல்லைடா, பைத்தியக்காரத்தனமாக திரும்ப திரும்ப செஞ்ச தப்பே செஞ்சுட்டு இருக்காத. பிரகலாதர் சொல்கிற மாதிரி மென்னதே மென்னுட்டு இருக்காத. இது யார் செய்யலை, இது எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடம் போகிறது, பட்டம் வாங்கிறது, வேலைக்கு போகிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது, மறுபடியும் 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 மறுபடியும். இது எப்போ தான் நிறுத்த போகிற? ஏன் செய்கிறோன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்க்குறியா? சரி, செய்கிறது முறையாக செய்யலாமா, எதுக்கு இது முறையாக செய்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சுக்காமா? அதுவும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ அதனால் குறைஞ்சபட்சம் இந்த பக்தி பயிற்சியில் ஈடுபடக்கூடிய நம்ம இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இதை சிந்திக்கிறது மட்டும் இல்லை, இதை செயல்படுத்தவும் செய்யணும். இல்லைன்னா ஏன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போகிறது பிரயோஜனம் இல்லை. இதனால் ஒரு லாபமும் கிடையாது. அஃப்கோர்ஸ் உங்களில் பல பேர் ஆல்ரெடி இது சீரியஸாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ வருஷமாக தொடர்ந்து பயிற்சி செய்துட்ருக்கீங்க. பட் இது போராது. கிருஷ்ணருடைய திருவடிக்கு போகணும், கிருஷ்ணரோட கோபர்கள் கூட சேர்ந்து அவங்கள மாதிரி நம்மளும் விளையாடணும், அவங்களோட அந்த லீலைகளில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னா இது போராது. இன்னும் நிறைய நம்ம
சரணடைய வேண்டியிருக்கு. நிறைய இந்த பௌதிக ஆசைகளை எல்லாத்தையும் கைவிட வேண்டியிருக்கு. நம்ம தான் இங்கே நம்மளை இறுக்கமாக இறுக்கி பிடிச்சிட்டு வச்சிட்ருக்கோம். இங்கே நம்மளை தவிர வேறு யாரும் நம்மளை விதிக்கி பிடிக்க முடியாது. அதுக்கு அவசியமும் கிடையாது. கிருஷ்ணர் எல்லாம் நம்மளை இங்கேருந்து மீட்டு கொண்டு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார். அதுக்கான வழிகாட்டுதலை தான் கொடுத்துட்டே இருக்கார் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம். ஸோ அதை பயன்படுத்திக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குது. தினமும் ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுங்க. அதிகபட்சம் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. 16 சுற்றுன்றது பிரபாதர் குறைஞ்சபட்சம் தான் சொல்லியிருக்கிறார். நிறைய புத்தகங்கள் படிங்க. இப்போது 2 புது புத்தகங்கள் இன்றைக்கி சேலத்தில் நம்ம பக்தர்கிட்ட காட்டின இங்கே கொண்டு வரல. பிரபாதருடைய எத்தனையோ புத்தகங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இன்றைக்கி சாண்ட் அண்ட் பி ஹாப்பி அப்படின்னு ஆங்கிலத்தில் இருந்த ஒரு புத்தகம் இப்போ தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு இப்போது பக்தி வேதாந்த புத்தக நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜர்னி ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரின்னு ஒரு புத்தகம் இருந்தது. அதோட தமிழ் மொழிபெயர்ப்பும் இப்போது விநியோகத்துக்கு வந்திருக்கு. மேபி அடுத்த வாரத்தில் நான் வாமன் பிரவிட்ட கொஞ்சம் கொடுத்து அனுப்ப சொல்கிறேன். அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க. இன்னும் வேறு நிறைய புத்தகங்கள் படிக்காதவங்க எல்லாம் அந்த புத்தகங்கள்லாம் படிங்க. குறிப்பாக பிரபுபாதருடைய புத்தகங்கள் நிறைய படிங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நிறைய சேவை பண்ணுங்கள். இந்த புத்தகங்களை விநியோகம் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இந்த புத்தகங்களை கொடுத்து படிக்க சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மற்றவங்களை முடிஞ்ச வரைக்கும் அழைச்சிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்னும் பக்தர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த கிருஷ்ண உணர்வில் எவ்வளோ நம்மளை ஈடுபடுத்திக்க முடியுமோ அவ்வளோ ஈடுபடுத்த முயற்சி பண்ணுங்கள். இது கிடைச்சிருக்கிற ரொம்ப அருமையான வாய்ப்பு இது. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கீ ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கீ ஜெய்.